Welcome to Roli Studio. இன்னைக்கு நாம different types of basic embroidery stitches கத்துக்க போறோம். எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பணம். ஸ்ப்ளிட் அப் பண்ணி 16 stitchesையும் ஒரு 2-3 வீடியோஸ்ல காமிச்சிக்கலாம்னு இருக்கேன். So first video இதுதான். இது வந்து நம்ம first start பண்ற stitch outline stitch அப்படினு சொல்லுவாங்க. ஒரு tree மாதிரி ஃபார்ம்ல எல்லா stitchesையும் இருக்க மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி பண்ணிருக்கேன். இது வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கனா க்ளீனா புரிஞ்சிரும். So first stitch இது பேரு outline stitch. நல்ல ஷார்ப்பா கவனிச்சிட்டீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸும் உங்களுக்கு புரியும். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. இது next stitch. இது வந்து satin stitch ன்னு சொல்லுவாங்க இல்ல filling stitch அப்படினு சொல்லுவாங்க. ஃப்ளவர்ஸ்க்கு எந்த இடத்துலனாலும் இந்த மாதிரி ஒரு வைட் ரேஞ்சை கவர் பண்ணனும்னா இந்த ஸ்டிட்ச் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டல்ஸ்க்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க நிறையவே. ஃப்ளவர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ இது ரெண்டு வெரைட்டில பண்ணலாம். நான் த்ரெட் வேஸ்ட் ஆகாம பின்னாடி பக்கமும் த்ரெட் வராம அது நம்ம குத்துற இடத்துக்கு பக்கத்துலயே குத்தி எடுத்து போடுறேன். இல்ல பின்னாடியும் த்ரெட் ஃபுல்லா வந்தா பரவாயில்லை அப்படினா இன்னுமே அழகா போட முடியும். அதுவும் நான் இன்னொரு வீடியோல போட்டு காமிக்கிறேன். ஸோ இது எவ்வளோ க்ளோஸா எவ்வளோ டைட்டா நீங்க பக்கத்துல போட முடியுமோ போடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டே வந்துடலாம். இது தேர்ட் ஸ்டிட்ச். இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஸ்டிட்ச் தான். பட் நான் பேசிக்ஸ் எல்லாமே சொல்றதுனால இதையும் சொல்றேன். செயின் ஸ்டிட்ச்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் அப்சர்வ். இங்கே அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது எப்படி நம்ம நீடில் குத்தி எப்படி இழுக்கிறோன்னு தெரிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வருது. திருப்பி அது உள்ளவே நீடில் குத்துறீங்க. குத்திட்டு நூலை அந்த ஊசிக்கு அடியில் எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ அழகாக ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். இதில் மெயினே பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவல் டிஸ்டன்சஸில் குத்தி எடுக்கணும் நம்ம. இல்லைன்னா ஒரு பெட்டல் பெருசாகவும் அடுத்த செயின் வந்து சின்னதாகவும் வரும். ஒரே சைஸில் குத்தி எடுக்கும்போது அது ரொம்ப நீட்டாக வரும் அழகாக. இது எதுக்குனாலும் நம்ம அவுட்லைன் ஸ்டிச்சுக்கு பதிலாகவும் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போடுற அழகில் தான் இருக்குது அது எங்கே யூஸ் பண்ணாலும் எந்த தையல் யூஸ் பண்ணாலும். ஸோ எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஒரே டிஸ்டன்ஸில் போட்டிங்கன்னா அதோட அழகே தனி தான். முடிக்கும்போது லாஸ்ட்டாக வர செயினை உள்பக்கமாக குத்தி நாட் போட்டுருங்க. அவ்வளோதான். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டிட்ச். இது ரொம்ப ஃபேமஸ் ஸ்டிட்ச். நிறைய இடத்துல இந்த ஸ்டிட்ச் தான் நானும் யூஸ் பண்ணுவேன். எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டெம் ஸ்டிட்ச்னு சொல்லுவாங்க. காம்பு தையல்னு. மெயினாக அந்த க்ரீப்பர் அந்த செடிக்கெல்லாம் வர இந்த காம்புக்கு இது போடுவாங்க. அதனால காம்பு தையல்னு பேர் வந்துருச்சு. இதுக்கும் ஃபஸ்ட்டு போட்ட அவுட்லைன் ஸ்டிச்சுக்கும் ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான். இது வந்து இப்போ ஊசி குத்தி எடுக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு நூல் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துலையே குத்துறோம். அது வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் இதை பார்த்துட்டு உடனே போய் அவுட்லைன் ஸ்டிச் இன்னொரு முறை பாருங்கள். ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் புரியும். இல்லைன்னா கொஞ்சம் ரிசம்பிள் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக ரிசம்பிளன்ஸ் கிடையாது. மைல்டு சேஞ்சஸ் இருக்குது. ப்ளீஸ் அப்சர்வ். இது ரிவர்ஸ் ஸ்டிட்ச். ரொம்ப ஈஸியான ஸ்டிட்ச். இதை யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபுல் ப்ளவுஸே டிசைனே போட்டு வச்சுருக்கேன். என்ன எடிட் பண்ணலை. ஸோ அதனால தான் இந்த ஐடியா தோணுச்சு எனக்கு. எல்லோரும் வேறு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி ஏன் எல்லா ஸ்டிச்சஸையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அப்புறம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு. இது அடுத்த ஸ்டிட்ச். ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது சொல்லித்தரணுங்கிற அவசியமே இல்லை. அவ்வளோ ஈஸியான ஸ்டிட்ச். என்ன ஒன்று அந்த நீடில் கேப் கரெக்டாக நீங்கள் குத்தி எடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக டிஸ்டன்ஸ் அந்த வெளியே தெரிகிற நீடில் வந்து இந்த இந்த அகலத்தில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். ஸோ இந்த ரிவர்ஸ் ஸ்டிச்சுக்கும் ரன்னிங் ஸ்டிச்சுக்கும் மைல்டு டிஃப்ரென்ஸ் தான். பட் வேறு இடத்துல அதை வேறு மாதிரி யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப அழகு கொடுக்கும்.
மெயினாக இந்த டபுள் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்னேக் ரன் ஸ்டிச் அப்புறம் வைப் ஸ்டிச்சுன்னு இருக்குது, அதுக்கெல்லாம் வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூவேஷன் ஃபாலோட் பை என் ஸ்க்ரீனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இது எல்லாமே. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு குட்டி கிளாத் இருந்தால் போதும். அண்ட் டிஃப்ரெண்ட் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் இல்லை சேம் கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அண்ட் வித்தின் அ டே நீங்கள் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். நெக்ஸ்ட் டேவே நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி ஸ்டிச்சஸ் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.